ஃப்ளாஷ் வரவே சில பேர் எடுப்பாங்க. ஃப்ளாஷ் அது என்ன பண்ணாலும் எனக்கு தெரியல. ஃப்ளாஷ்லாம் இப்போ தேவையில்லை சார். சில பேர் கேமரா எடுப்போம், ஃப்ளாஷே வராது. அப்போ தான் நம்ம தெரிஞ்சுப்போம், ஓ இதில் எனக்கு அனுப்பணும் சார், இதெல்லாம் எனக்கு அனுப்பணும். துப்பி விட்டீர்கள் என்றால் தப்பி விட்டீர்கள், துப்ப மாட்டீர்கள் என்றால் தப்ப மாட்டீர்கள், துப்பி விடுங்கள் என்று துப்பு கொடுக்கின்றேன். துப்பு இருந்தால் நாம் பிழைப்போம், துப்பி இருந்தால் நாம் பிழைப்போம், இல்லாட்டால் நம்ம டாக்டர் பிழைப்போம். துப்ப தெரியாதவன் துப்பு தெரியாதவன், துப்ப தெரியாதவன் தப்ப தெரியாதவன். நாட்டில் துப்பு கட்டவர்கள் பல பேர், துப்பி கட்டவர்கள் ஒருத்தர் கூட கிடையாது. துப்பு கட்டவர்கள் தந்தம் கட்டுறீங்க, நீ அர்த்தம் கட்டுறோன்னா நீ பார்க்கவே வேணாம். இதெல்லாம் நான் சொல்லி கொடுக்குறேன். அடுத்த முறை நான் மதுரைக்கு வர வச்சுங்க, என்னை பார்க்குறீங்க, உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். ஓடி வந்து என்ன சொல்லுவீங்க, உங்களை பார்த்தாலே எனக்கு துப்பணும் ஞாபகம் பாருங்க. நம்ம எவ்வளோ கைத்துட்டு பாருங்க, அவ்வளவு ரசிச்சு பார்க்குறாங்க. இன்னொருத்தர் ஓடி வந்து உங்களை நினைச்சாலே எனக்கு காரி துப்பணுங்கிறது ஞாபகத்துக்கு வருது. சொல்லுவீங்களா இல்லையா? சொல்லுவீங்க. துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூவு மழைன்னு எழுதினார். ஏதாவது ஒரு துப்பு புரிஞ்சுதா இல்லை? இப்போ நான் சொல்றேன், இவ்வளோ துப்பு சொன்னேனே, இவ்வளோ ஒவ்வொரு துப்பும் புரியுதா இல்லையா? ஏங்க நான் ஒரு பேச்சு கேட்குறேன், உங்களுக்கு இதை சொல்லி கொடுத்தா ஒரு நோயாளி கூட ஒரு காசு கூட தரமாட்டான்றது அந்த துப்பறிவு அந்த டாக்டருக்கு 10 வருஷம் படிக்கிறாரு, அவருக்கு இருக்குமா இருக்காதா? இருக்குமா இருக்காது? அவருக்கு ஒரு துப்பறிவு இருக்குல்ல, இருக்கா இல்லையா? அதான் சொல்ல போறதே இல்லை. நீ போய் சேர்ந்தாலும் சொல்ல போறது இல்லை, அவர் போய் சேர்ந்தாலும் சொல்ல போறது இல்லை. அது மாதிரி நிறைய விஷயங்கள் அப்புறம் 3 நாள் பேசுவோம். ஏன்னா உங்களையும் திரும்ப வரும்படி பண்ணணும். நிறைய இருக்குங்கய்யா. டென்சிட்டி இஸ் அ ப்ராப்ளம், டைல்யூஷன் இஸ் சொல்யூஷன். டிஸ்ட்ரிபியூஷன், டைல்யூஷன், டிசொல்யூஷன் நடந்தால் தான் சொல்யூஷன். டிசால்வ் யுவர் சுகர், சால்வ் யுவர் சுகர். Dissolution indicates the solution, dissolution includes the solution. Insult, இதெல்லாம் கீழே இருக்கிறதுலாம் அப்புறம். Right quantity of water, right intervals of time. புரிஞ்சுட்டீங்களாமா? Right quantity of water, right intervals of time. குடிச்சா you would have left the disease, otherwise you will be left with the disease. Right and left of diabetes. கிட்னி ஓவர்லோடு ஆகாது. போய் சொல்கிறோம், கிட்னி ஓவர்லோடு குடிக்காதுங்கிறோம். பிழைத்தல் ஆகாது என்பவன் ஆகாதுங்க. ஆமாம், பிழைத்தல்னா 3 அர்த்தம் இருக்கு. ஜீவனம் பண்ணுறது ஒரு பிழைத்தல், தவறு செய்தல் ஒரு பிழைத்தல், உயிர் போகும்போது தப்பி பிழைக்கிறது ஒரு பிழைத்தல். மருத்துவன் பிழைக்கவில்லை என்றால் நோயாளி பிழைக்க மாட்டான். நல்லா புரிஞ்சுக்கணும். எந்த மருத்துவராக இருந்தாலும் தான், எந்த மருத்துவராக இருந்தாலும் அதான், மருத்துவன் பிழைக்கவில்லை என்றால் நோயாளி பிழைக்க மாட்டாங்க. யூ ஹாவ் டு பே ஃபார் இட். இஃப் யூ டோன்ட் பே ஃபார் இட், யூ வில் பே ஃபார் இட். அது மாதிரி அப்புறம் ஆத்திசூடியில் ஓயார் சொல்றார், குணம் அது கைவிடுகிறான். குணம்னா என்ன அர்த்தம் சொல்றான்? கைவிடாது இருப்பது குணம். நீங்க கை விட்டீங்க, அது உங்களை கை விட்டுடும். எத்தனை நாள் தண்ணி குடிக்கிறது? இப்பவே இவன் கேட்கறான், எவ்வளவு நாள் குணமாக இருக்கணுமோ அத்தனை நாளைக்கு. இன்னைக்கு குடிச்சா இன்னைக்கு கரைஞ்சு போகும், இன்னைக்கு குறைஞ்சு போகும். நாளைக்கு குடிச்சா நாளைக்கு கரைஞ்சு போகும், நாளைக்கு குறைஞ்சு போகும். ஆயுசு வரைக்கும் குடிச்சுனே இருந்தால் ஆயுசு வரைக்கும் கரைஞ்சுட்டே இருக்கும். கைவிடாத வரை கைவிடாத முறை, கைவிடாத நபரை கைவிடாது, கைவிடாத காலம் வரை கைவிடாது. அந்த மது, ஊக்கம் தரக்கூடிய மதுவை கைவிடாதே. அப்படிதான் டாஸ்மாக்ல சொல்லுவாங்க.
ஆஸ்துமாவுக்கும் நீர் மருந்து, ஆத்மாவுக்கும் நீர் மருந்து. இதய மருத்துவம், இதயத்திலிருந்து வர்ற கட்டி கட்டியாக சளி வரும். இப்போ பண்ணி காமிச்சாங்கல்ல, உங்களால் ஒரு சளி கூட பார்க்குறதுக்கு அருவருப்பாக இருக்கும். மனசு வர நம்ம சளியை எடுத்துன்னு போய் மாமிட்ட காமிக்க முடியாது. இங்கே பாரு சளி எவ்வளோ கெட்டிமாக வந்துருச்சு. அந்த எனிமா சிகிச்சையிலலாம் அவ்வளோ நன்மைகள் இருக்கு. கல்லார்க்கும் கற்றவர்க்கும் கழிப்பருளும் கழிப்பே, காணார்க்கும் கண்டவர்க்கும் கண் கொடுக்கும் கண்ணே, வல்லார்க்கும் மாட்டார்க்கும் வரவழைக்கும் வரமே, மதியார்க்கும் மதிப்பவர்க்கும் மதி கொடுக்கும் மதியே, நல்லார்க்கும் பொல்லார்க்கும் நடு நின்ற நடுவே, நரர்களுக்கும் சுரர்களுக்கும் நலம் கொடுக்கும் நடவே, எல்லாருக்கும் பொதுவில் நடம் இடுகின்ற சிவமே, என்னரசே யான் புகழும் இசைந்த நீர் விழந்தே அப்படின்னு திருவருட்பால ராமலிங்க வள்ளலார் அழகா சொல்றார். என்ன சொல்றார்? கல்லார்க்கும் கற்றவர்க்கும் காணார்க்கும் கண்டவர்க்கும். சர்க்கரை தண்ணீரில் கரையும், கரைந்து போனால் குறைந்து போகும், குறைந்து போனால் மறைந்து போகும் என்று கண்டவன் தான். கண்டவன் பேச்ச கேளுங்க, கண்டவன் பேச்செல்லாம் கேட்காதீங்க. எழுதுங்க சார், புரியுதா இல்லையா? கண்டவன் பேச்ச கேட்கணுமா, கண்டவன் பேச்செல்லாம் கேட்கணுமா? கரையும் என்று கண்டவன், கரையும் என்று கண்டவன் அவன் கரையும் என்று காணாதவன். சொல்லலைன்னா அதான அர்த்தம். சர்க்கரைக்கு மட்டுமாயா நீங்க சொல்லுங்க? எல்லாத்துக்குமே எல்லாருமே 3 லிட்டர் குடிக்கணும். இல்லை கட்டாயம் வேண்டாங்க, அவங்க சௌரியப்படி இருக்கு. இல்லை இல்லை சண்டையே வேண்டாம், சௌரியப்படி இருக்கு. இல்லை நாங்கெல்லாம் நான் ஒண்ணுமே சொல்லலை, நான் ஒண்ணுமே சொல்லல. சர்க்கரை இருக்கிறவங்கள குறைக்கிறதுக்கான ஒரு வழிமுறை இல்லையா? முன்னாடி குடிச்சா ஏறாது, குடிச்சா அவ்வளோ. வாழ்த்துக்கள், மறுபடியும் பேசுவோம்.